ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீட் ரீநீட் 2026 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் அல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். கொஸ்டினில் என்ன இருக்குன்னா, an AC voltage V is equals to 200 to 20 sin 2 into 10 to the power of 3t. Volt is applied to a series LCR circuit. Then the current amplitude in the circuit is. ஸோ எல்சிஆர் சர்க்கியூட்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அண்ட் அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதோட வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட் ஒரு எல்சிஆர் சர்க்கியூட் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டர் அண்ட் ஒரு இண்டக்டர் அண்ட் தென் ஒரு கெப்பாசிட்டர். இந்த மூணுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கிவன் சர்க்கியூட். ஸோ அதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 100 ஓம். ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 100 ஓம். அண்டு இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 10 மில்லி ஹென்ரி. அப்போ 10 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் -3. மில்லின்னா -3, ஹெச்னா ஹென்ரி, யூனிட் ஆஃப் எல். அண்டு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கேட்டால் அது சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 25 மைக்ரோஃபேரட். ஸோ மைக்ரோ அப்படின்னா 10 to the -6 இருக்கும். ஸோ இட்ஸ் 10 to the -6 ஃபேரட். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி கரண்ட் ஆம்ப்ளிடியூடு. இந்த கரண்ட் ஆம்ப்ளிடியூட்னா I0ன்னு அர்த்தம். ஸோ முதல்ல கிவனில் வி இருக்குது, இந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வேல்யூ இருக்குது. அது எவ்வளோ கேட்டால் வி இஸ் ஈக்குவல்ஸ் டு 220 sin 2 into 10 to the power of +3 into t. நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன். அப்போ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வி இஸ் ஈக்குவல்ஸ் டு V0 sin ஒமேகா டி. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இங்கேருந்து நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த V0 இந்த பீக் வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டால் அது 220 வோல்ட். பீக் வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டால் அது 220 வோல்ட்டு. அதே மாதிரி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா எவ்வளோன்னு கேட்டால் அது 2 into 10 to the power of 3 ரேடியன் பர் செகண்ட். ஓகே, இது ரெண்டுமே வந்து இந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஈக்குவேஷன் வந்து என்னால் எடுக்க முடியுது. ஸோ சம்மில் கேட்டுறது I0 கேட்டுருக்காங்க நமக்கு. ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் எனக்கு I0 அப்படின்றது த பீக் வோல்டேஜ் டிவைட் பை நெட் இம்பிடன்ஸ். நெட் இம்பிடன்ஸ், அதாவது இது எல்சிஆர் சர்க்கியூட்டில். அப்போ எல்சிஆர் சர்க்கியூட்டில் 6 எல். ஸோ ரெசிஸ்டரு, இண்டக்டரு அண்ட் கெப்பாசிட்டர் மூணுமே ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். அந்த நெட் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு வந்து ஜெட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜெட்டுன்றது நெட் ரெசிஸ்டன்ஸ், இல்லைனா இதுக்கு நெட் இம்பிடன்ஸ் கூட பேர் இருக்குது. ஸோ இதோட பேர் என்ன கேட்டால் நெட் இம்பிடன்ஸ். இதை கிட்டத்தட்ட நெட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், நேம் தான் வேறு. ஸோ நெட் இம்பிடன்ஸ். அப்போ அந்த நெட் இம்பிடன்ஸோட ஃபார்முலா என்னென்னு கேட்டால் Z is equals to root of R square plus XL minus XC the whole square. இந்த மூணையுமே நம்ம இண்டிவிஜுவலாக கண்டிக்கணும். இங்கே ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் அஃபர்டு பை த ரெசிஸ்டர், ஆனால் எக்ஸல் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் அஃபர்டு பை த இண்டக்டன்ஸ். ஸோ இப்போ இதுக்கு ஒரு நேம் இருக்குது, அது என்னென்னு கேட்டால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அஃபர்டு பை த இண்டக்டர். அதே மாதிரி எக்ஸின்றது இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இட்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், ஜஸ்ட் சிம்பிளி ரெசிஸ்டன்ஸ் அஃபர்டு பை த கெப்பாசிட்டர். அப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸல் நமக்கு ஆரோட வேல்யூ தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும். அப்போ எக்ஸலும் எக்ஸையும் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு Z தெரிஞ்சிடும். அப்போ Z தெரிஞ்சால் V0 ஆல்ரெடி தெரியும். அப்போ நமக்கு தேவையான I0 கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸலும் எக்ஸையும் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ எக்ஸல் அப்படின்றதோட ஃபார்முலா என்ன கேட்டால், எக்ஸல் அப்படின்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட இண்டக்டன்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளவு? ஸோ இட்ஸ் 2 into 10 to the power of 3. 2 into 10 to the power of 3 டைம்ஸ் எல். எல்ன்றது நமக்கு எவ்வளவு? ஸோ எல்ன்றது நமக்கு எவ்வளோன்னு கேட்டால் இட்ஸ் 10 into 10 to the power of 3. ஸோ இப்போ 10 into 10 to the power of -3. அப்போ 10 into 10 to the power of -3.
இங்கே -3 + 3 எனக்கு கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக என்னோட எக்ஸ்எல் எவ்வளோன்னு கேட்டால் அது 20 ஓம். இது என்னோட எக்ஸ்எல். சிமிலர்லி எக்ஸிங்க எடுத்துடலாம். எக்ஸியோட ஃபார்முலா வந்து 1/ωc. அப்போ 1/ω அப்படின்றது நமக்கு எவ்வளோச்சு? ஸோ இட்ஸ் 2 × 10⁻³ டைம்ஸ் சி. ஸோ சின்றது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. அது எவ்வளோ கேட்டால் 25 × 10⁻⁻6. ஸோ அப்போ 25 × 10⁻⁻6. இப்போ கேன்சல் அவுட்னா +3 இந்த -6ஓட கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரு -3 மட்டும் இருக்கும். கீழே 2 × 25 50. அப்போ மேலே வந்து 10⁻³ வந்து மேலே போச்சுன்னா +3 வரும். இப்போ 10⁻+3 / 2 × 50 வந்து 2 × 25 வந்து 50. ஓகே, அப்போ மேலே இருக்கிறது 10⁻³ அது கிட்டத்தட்ட 1000ன்னு சொல்லுவோம். அப்போ 1000 / 50 0 கேன்சல். அப்போ இது எவ்வளோன்னு கேட்டால் 20 ஓம் இருக்குது. அப்போ என்னோட எக்ஸி எவ்வளோன்னு கேட்டால் அது 20 ஓம். ஓகே, எக்ஸின்றது 20 ஓம். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவில் கவனிச்சிங்கன்னா √r² + XL - XC. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் எக்ஸி நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? இந்த ஈக்குவலாக இருக்கிற கண்டிஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. இஃப் எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருக்குன்னா அது ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. ரெசனன்ஸ் கண்டிஷன் அது என்னதுன்னா இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் இந்த நெட் இம்பிடன்ஸ் வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். வெரி வெரி ஸ்மால். எதுக்கு ஈக்குவலாக கேட்டால் Z = R ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்எல் எக்ஸி நமக்கு இந்த கேஸ் நினச்சி ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் அப்படின்னா கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ என்னோட நெட் இம்பிடன்ஸ் வேல்யூவே ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிரும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்கிருந்து நல்லா I0 கட்டிக்கணுமா? அகைன் I0ன்றது V0/Z. பட் இதில் இந்த Z வந்து R ஈக்குவலாக இருக்குது. ஸோ V0 அப்படின்றது 220 வோல்ட்டு. ஆர்ன்றது நமக்கு 100 ஓம் வந்துச்சு. அப்போ கேன்சல் அவுட் பண்ணால் இது 2.2 ஆம்பியர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த மேக்ஸிமம் பீக் கரண்ட். அப்போ 2.2 ஆம்பியர் எங்கே கேட்டால் தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது.